தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமின்றி தேசிய தலைவர்களும் தமிழகத்தை முற்றுகையிட்டுள்ளதால் ஆனால் பறக்கும் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 24ஆம் தேதி லோக்சபா தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு 9 நாட்களே உள்ளன. முதல் நபராக வேட்பாளர்களை அறிவித்து சூறாவளி பிரச்சாரத்தை துவக்கியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா செவ்வாயன்று ஆரணி, வேலூரில் பிரச்சாரத்தை முடித்தார். வியாழனன்று கிருஷ்ணகிரி, தருமபுரியில் பிரச்சாரம் செய்வதோடு இறுதியாக சென்னையை குறிவைத்துள்ளார். சென்னையில் உள்ள 3 தொகுதிகளிலும் 19ஆம் தேதி துவங்கி 21ஆம் தேதி மாலையுடன் பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். திமுக தலைவர் கருணாநிதி 2 கட்ட பிரச்சாரத்தை முடித்துவிட்ட நிலையில் 3ஆம் கட்ட பிரச்சாரத்தை புதன்கிழமை ஸ்ரீபெரும்புதூரில் துவங்கி தொடர்ந்து வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் என சூறாவளியாக சென்று 20ஆம் தேதி வடசென்னை, 21ஆம் தேதி மத்திய சென்னை பொதுக்கூட்டத்தோடு தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். தேசிய தலைவர்களும் தமிழகத்தை முற்றுகையிட உள்ளனர். ஏற்கனவே பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பங்கேற்ற பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி தொடர்ந்து 2 நாட்கள் தமிழகத்தில் முகாமிடுகிறார். 16, 17ஆம் தேதிகளில் கிருஷ்ணகிரி, கோவை, சேலம், ஈரோடு, ராமநாதபுரத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இவரை தொடர்ந்து பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங், முன்னாள் தலைவர் நிதின் கட்காரி, மூத்த தலைவர் அத்வானி, வெங்கையா நாயுடு மற்றும் செய்தி தொடர்பாளர் முக்தார் அப்பாஸ் நக்வி உள்ளிட்டோர் தொடர் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர். ஆளுங்கட்சியான காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கட்சித் தலைவர் சோனியாவும் தமிழகம் வருகிறார். புதன்கிழமையன்று நாகர்கோவிலில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு ஓட்டு சேகரிக்கிறார். தனித்து போட்டியிடுகின்ற இடதுசாரிகளுக்கு ஓட்டு சேகரிக்க திரிபுரா முதல்வர் மாணிக் சர்க்கார் திருச்சி பொதுக்கூட்டத்தில் செவ்வாயன்று பங்கேற்ற நிலையில் மார்க்சிஸ்ட் தலைமை குழு உறுப்பினர் பிருந்தா காரத் மன்னார்குடி, நாகையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக இளைஞரணி அமைப்பாளர் அன்புமணி, காங்கிரஸ் தலைவர்கள் ஞானதேசிகன், வாசன், சிதம்பரம் உள்ளிட்டோரும் தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். வரும் 22ஆம் தேதி மாலை 6 மணியுடன் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.